நம்ம வீட்ல அழகான ஒரு மாடி தோட்டம் இருக்குதுங்க. இது ஒரு 5 இயர்ஸான பிளான்ட்ஸ் கலெக்ஷன் தான். முன்னாடிலாம் வந்து நெறைய காய்கறிகள்லாம் போட்டு நெறைய ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா, வெறும் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸா வச்சு மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியுமே வந்து காய்கறிகள் போடலாம் அப்படின்னு தான் பிளானு. மார்னிங் டைம் ஒரு ஈவினிங் டைம் ஒரு காஃபியோட மாடியில போய் உட்காந்து கொஞ்சம் நல்லா சில் பண்ணுறதுக்கு சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எங்க வீட்ல அப்படின்னா, இது என்னோட மாடி தோட்டம் தாங்க. நெறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ப்ளஸ் இந்த மிளகா செடியெல்லாம் கூட வச்சுருக்கேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்துட்டு பீட்ரூட் இட்லி தான் பசங்க கேட்டாங்க. அதனால அவங்களுக்கு அத பண்ணி குடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஈவினிங் வந்துட்டு டிமார்ட் போலான்னு பிளானு. ஸோ பர்ட்டிகுலரா டிமார்ட் போனதுக்கான ரீசன் என்ன அப்டின்னா, வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ்லாம் நெறையா இருக்கு. ஸோ பசங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் நீட் இருந்துச்சு. அதனால போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி போயிருந்தோம். நம்ம நெனச்சு போறது ஒண்ணு, நம்ம வாங்கிட்டு வரது வேறயா தானே இருக்கும். அந்த மாதிரி தான் நெறைய கலெக்ஷன்ஸ் எந்த வாட்டர் பாட்டில சூஸ் பண்ணுறது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு நெறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. குட்டி பசங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியே நெறைய வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயும் இருந்தது, பிளாஸ்டிக்லயும் இருந்தது. கிச்சன் ஆர்கனைசர்ஸ்லாம் பிளாஸ்டிக்லயும் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் கூட அஃபோர்டபுள் ரேட்ல கிடச்சது. ஸோ, இதில எனக்கு தேவையானது எதுவோ அத மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் 199 அண்ட் அதில ஃப்ளார்டு டிசைன் வந்துச்சுன்னா 279 சம்திங் அந்த மாதிரியான ரேட்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த கிளாஸ் கண்டெய்னர்லாம் 99, 89, 69 அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி ப்ரைஸும் டிஃபர் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த சர்விங் பிளேட்ஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல இருந்தது. இந்த ட்ரேலாம் 99. இந்த லூடோ ஒரு செட் இருக்குல்ல, இது ₹99க்கு கிடச்சது. ஸ்டேஷ்னரி செக்ஷன் போயிட்டோம் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி பசங்க இது வேணும், அது வேணும்னு அவங்களுக்கு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.